இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாய் நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மையும் செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை எவ்வளவாய் நடத்தி வருகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. பல ஆலோசனைகளை தந்து நம்மை வழி நடத்தி வருகிறார். நாம் இப்போது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. பல நேரங்களிலே நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது நாம் வியப்பிலே நாம் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். இந்த நாளிலும் நான் எம்மாத்திரம் என்ற ஒரு வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த வாரம் முழுவதும் தியானிப்போம். இந்த வார்த்தையானது பல நேரங்களில் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவும், அதிசயங்களை செய்கிற வார்த்தையாகவும், ஆலோசனை தருகிற வார்த்தையாகவும், எச்சரிக்கை கொடுக்கிற வார்த்தையாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது, கடந்து வர காத்திருக்கிறது. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசும்படியாக, நாம் எம்மாத்திரம் என்ற தலைப்பில் பேசும்படியாக அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்பும்போது தேர்ந்தெடுக்கும் மனிதன்தான் மோசே. இந்த மோசே இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவர். இப்பொழுது அவர் மீதியான் தேசத்திலே குடியிருக்கிறார். மோசேயிடம் தேவன் கூடும்போது அவன் நான் பார்வோன் இடத்திற்கு போவதற்கு எம்மாத்திரம் என்று தன்னுடைய ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். நான் எவ்வாறு அப்படி சென்று நான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியும் என்று அவர் சந்தேகப்படுகிறார். ஏனென்றால் மோசே எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்களோடு இருக்கும்போது மோசே அரண்மனையிலே வளர்க்கப்பட்டார். மற்ற இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். மோசே எகிப்தின் அரண்மனையில் இருக்கிறான். தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுகிறதை அறிந்தவனாக காணப்படும்போது அந்த மக்களை மீட்கும்படியாக தன்னுடைய பலத்தை கொண்டு சில காரியங்களை அவன் செய்கிறான். ஒரு காலத்திலே ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலில் ஒருவனை அடிக்கும்போது அவனை அந்த எகிப்தின் மனிதனை கொன்று போட்டு விடுகிறார். இவ்வளவு வைராக்கியமாக இஸ்ரவேல் மக்களை காக்க வேண்டும் என்று நினைத்து இருக்கிறார். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அவர் செய்த அந்த தவறின் காரணமாக இஸ்ரவேல் மக்களும் அவரை ஒதுக்குகிறார்கள். மேலும் எகிப்தின் ராஜாவும் அவரை கொலை செய்யும்படியாக அவரை தேடுகிறார். இதனால் அவர் மீதியான் தேசத்திலே வந்து குடியிருக்கிறார். ஏற்கனவே ரட்சிக்கும்படியாக அவர் நினைத்தார், ஆனால் ரட்சிக்க முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது தேவன் அவரை கூப்பிடும்போது அவருக்கு பயம் வருகிறது. தான் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி நான் அங்கே பல காரியங்களை செய்தேன், ஆனால் தோற்று போனேன். இப்பொழுது தேவன் கூப்பிடுகிறாரே, மறுபடியும் நான் என்னை கொல்லும்படியாக நினைக்கும் அந்த பார்வோனின் ராஜாவிடத்துக்கு எப்படி போவேன்? இஸ்ரவேல் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை வெறுத்தார்களே, அவர்கள் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அச்சத்தோடு இருக்கும்போது தேவன் நீந்தான் போக வேண்டும் என்று சொல்கிறார். பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படி தான் காணப்படுவோம். பல சூழ்நிலைகளிலே தேவனுக்கென்று நாம் வைராக்கியமாக காணப்படுவோம். ஆனால் நாம் எடுக்கும் முயற்சிகள் எதுவும் சித்திக்காமல் இருக்கும். ஆனால் தேவன் நம்மை சந்தித்து நம்மை தேர்ந்தெடுக்கும் போது அவர் நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்களை ஜெயமாக மாற்றி தருவார். மோசே இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படியாக எகிப்துக்கு போகிறார். தேவன் மோசையை தேர்ந்தெடுக்கும்படியாக காணப்பட்ட குணநலங்களை பார்ப்போமானால், முதலாவது, மோசே அநித்தியமான உலக வாழ்க்கையின் சந்தோஷத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் தேவன் மேல் வைராக்கியம் உள்ளவராக காணப்பட்டார். மோசே எகிப்தின் அரண்மனையிலே வாழ்ந்தவராக காணப்பட்டாலும் அநேக ஐஸ்வர்யத்துக்குள்ளாக, உலக ஆடம்பரத்துக்குள்ளாக அவர் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக தேவன் மேல் அதிக வைராக்கியம் உள்ளவராக காணப்பட்டார். தேவ ஜனங்களை அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று அதிக வைராக்கியத்தோடு காணப்பட்டார். இதனால்தான் அவர் ஒரு நேரத்திலே எகிப்தியரை கொண்டு ஒரு இஸ்ரவேலனை காப்பாற்றுகிறார்.
இவ்வளவாக வைராக்கியம் இருந்தவனாக மோசே இருந்ததனால தான் தேவன் மோசேயை தேர்ந்தெடுத்தார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவாக நாம் இயேசுவுடைய காரியங்களிலே அவருடைய காரியங்களில் நாம் வைராக்கியம் பாராட்டும் போது நம்முடைய பலத்தால் நாம் ஒருவேளை காரியங்களை நடத்தும் போது சித்திக்காமல் இருந்தாலும் அந்த வைராக்கியத்தோடு நாம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாக அவருடைய பலத்தை தந்து நாம் காரியங்களை ஜெயமாய் நடத்தும்படியாக கிருபை செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நிலையில்லாத ஆசீர்வாதங்கள் உலக ஆசீர்வாதத்தை விட்டு நிலையான ஆசீர்வாதத்தை தேடுகிறவனாக காணப்பட்டார் மோசே. எபிரேயர் 11:26 இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். மோசே எகிப்தின் அரண்மனையில் இருக்கிறார், அவருக்கு குறை ஒன்றும் இல்லை, ராஜவம்சத்தில் அவருக்கு மேன்மையாக இருக்கிறார். இருந்தாலும் அது உலகத்தின் ஆசீர்வாதம், அதில் மேல் அவருக்கு பற்று இல்லை. எனவே தேவன் தரும் ஆசீர்வாதம் எனக்கு இதோட பெரியதாக இருக்கும், அது உயர்ந்தது, அது மகத்துவமானது என்று எண்ணி சில பாடுகளையும் உபத்திரவங்களின் வழியாக கடந்து செல்கிறார். அவருக்கு தெரியும், ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதனை அழைத்து தேவன் பல ஆயிரம் மக்களாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்கு பஞ்சத்திலே விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு கோலும் தனியுமாக கடந்து சென்ற போது 2 பரிவாரங்களாக வர கிருபை செய்திருக்கிறார். எனவே பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று உலக ஆசீர்வாதத்தின் மேல் அவர் நாட்டம் கொள்ளாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை சொந்து கொள்ளும்படியாக பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் பின்னால் அலையாமல் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாக நம்ம இடத்திலே வந்து நம்மையும் இப்படியாக ஆசீர்வாதத்தை நம்மை உயர்த்தி நம்மை மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது தேவனுக்கு பயந்தவராக அவர் காணப்பட்டார். தேவனை விசுவாசித்து உலக மக்கள் யாருக்கும் அரசருக்கோ யாருக்கும் பயப்படாமல் காணப்பட்டார். இதை எபிரேயர் 11:27 நாம் பார்க்க முடியும். எகிப்தின் ராஜா அவனை கொலை செய்யும்படி தேடின போதிலும் தேவன் அவனை இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்படி அனுப்பும்போது மறுபடியுமாக பார்வோனின் முன்னாக போய் நிற்கிற அளவுக்கு அவரோட தைரியம் இருக்கிறது. தேவன் நம்மளை எப்படியும் பாதுகாத்து கொள்வார் என்ற விசுவாசம் அவருக்கு இருந்தபடினாலே அவர் பார்வோனின் முன்னாக போய் நிற்கிறார். உலக மனிதர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை விசுவாசம் அவருக்கு இருந்தது. எனவே உலக பிரகாரமான மனிதர்களுக்கு பயப்படுவதை நாம் நிறுத்தி கொண்டால் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படும் போது தேவன் நம்மை கொண்டு நாம் வியக்கும்படியாக நாம் எம்மாத்திரம் என்று கூறும்படியாக பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி தருவார். ஒருவேளை அதுபோன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை நடைபெறவில்லை என்றாலும் நாம் அப்படியாக இயேசுக்களாக இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும்படியாக அதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அதுக்கு நாம் தகுதி இல்லாத வேண்டிய எண்ணி நாம் சோசனம் செலுத்தும்படியாக அப்படியான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தருவார். அதற்கு மோசையிடம் காணப்பட்ட மிக முக்கியமான பண்பு என்னவென்று பார்த்தோமானால் என்னாகும் 12:7 பார்க்கிறோம், என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று தேவன் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசே எல்லா இடத்திலையும் உண்மையுள்ளவராக இருந்தார். தேவனுடைய எல்லா காரியங்களிலும் வைராக்கியம் உள்ளவராக காணப்பட்டார். அவர் மேல் விசுவாசம் உள்ளவராக காணப்பட்டார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிலையாக எண்ணி இருந்தார். மேலும் மீதியான் தேசத்திலே யாரும் இல்லாத சமயத்திலே எவ்வளவு உண்மையாக இருந்தாரோ அதுபோல ராஜ மேன்மை அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்படுத்தும்படியாக அதிகாரியாக வைக்கும் போதும் அவர் அந்த இடத்திலும் உண்மையுள்ளவராக காணப்பட்டார். எனவே உண்மையுள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதை இதன் மூலம் பார்க்க முடிகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்து நம்முடைய காரியங்களை நடத்தும்போது நாம் வியக்கும்படியாக நம்முடைய காரியங்களை மாற்றி நாம் எம்மாத்திரம் நீர் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் என்று நாம் வியக்கும்படியாக பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும். அதற்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற காரியங்கள் நடைபெறுவதற்காக கர்த்தர் வழிநடத்தி வருவார். அதற்காக காத்திருப்போம், அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காணும்படியாக நாம் எம்மாத்திரம் என்று கூறும்படியாக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி மகிழ செய்வார். அப்படிப்பட்டதான கிருபைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையை தந்து நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினீர். அது ஆச்சரியமாக அவருக்கு இருந்தது. அதுபோல எங்களை கொண்டும் நீர் பெரிய காரியங்களை செய்து இருக்கிறீர், நாங்கள் அறிகிறோம். இன்னும் செய்ய காத்திருக்கிறேன்.
அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்கள் வாழ்க்கையை தந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை